மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சமாக அஞ்சல் இருக்கார். ஸோ அதில் வந்து என்ன மாதிரினா குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா 10க்கு 8 போகும்பொழுது தொழிலில் வந்து கொஞ்சம் அகலக்கால் வைக்கிற மாதிரி சூழ்நிலையிலே கொஞ்சம் தவிர்த்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பெருசாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கவுத்து விட்ருவோம், கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது செவ்வாய் வந்து இப்போ இருக்கிறது வந்து 8ல் இருக்காருங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தந்தை சார்ந்த விஷயங்கள் அதில் வந்து கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி நம்ம பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது குடும்பத்தில். அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் பரிவர்த்தனை வந்து 8லே இருக்கிறதா தான் அர்த்தம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா வந்து ஏதாவது கற்பனையிலே வந்து இதாகிடும்னு சொல்லிட்டு நம்ம எமோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பேசும்போது கணவன் மனைவியினால் தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் வர்றதுக்கான அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி வந்து குரு உச்சமாக இருக்கும்போது நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். பெரிய அளவில் வரணும், ஆன்மீக சுற்றுலா போகணுங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்களை கொடுத்தா புதன் வியாழக்கிழமைகளும் சின்னதாக ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதியான சூரியன் நீச்சமாக 8ல் இருக்கும்போது வேலையில் நிறைய அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, கொடுத்த கடனால் ஒரு ப்ரெஷரோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கும். மீன லக்னமாக இருந்து மீன ராசிக்காரர்களாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான புதன் பரிவர்த்தனை வந்து 7லே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால தாயார் மற்றும் மனைவியால் ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இப்போ வியாபாரத்தில் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதி சுக்கிரன் 8லே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு கற்பனைகள், மன உளைச்சல்கள், பக்கத்து வீட்டுக்காரோட கம்பேர் பண்ணுறது, மற்றவங்களோட நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்து ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 8லே இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும். அதே மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அப்பாவோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான குரு வந்து 5ல் உச்சமாக இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்களை ஒரு பேராசை ஏற்பட்டு ஒரு பெருங்கடனில் தள்ளுறதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி மாமியார் சார்ந்த உறவுகளையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி குழந்தைகளோட வச்சு ரொம்ப அபரிதமாக இருக்கும். ஸோ இதுவரை